வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். 2024 நம்மளுக்கு கிட்டத்தட்ட இன்னொரு 5 மாதங்களில் முடிஞ்சிடும். 2025 முக்கியமான இந்த வருடாந்திர கிரகங்கள் எல்லாமே டிரான்சிட் எடுக்க போகுது. இப்போ நான் 2024 இந்த பேலன்ஸ் ஒரு 5 மாதங்கள் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 5 மாதங்களை ராசி அண்ட் லக்னோ காம்போ பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய பேர் சொன்னது என்னன்னா, மேஷ ராசி குரு பலன் சூப்பராக இருக்குது, ஆனால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. கன்னி ராசி குரு பார்வை ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இன்னும் ஏதோ தடையாக இருக்குது. கடகராசி குரு 11 இருக்கார், இருந்தாலும் பலன் ஒன்றும் பெருசாக செய்யலை. ரிஷபம் சனி 10ல், ஆனாலும் எங்களுக்கு ஒன்றும் பெரிய பலன் கிட்டலை. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் மைனஸும் சொல்கிறாங்க, ப்ளஸும் நிறைய பேர் ஷேர் பண்ணீங்க, மைனஸும் ஷேர் பண்ணுறீங்க. நான் ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுக்குறோன்னு நினைக்கிறேன். அதுதான் 2024 இந்த பேலன்ஸ் ஒரு 5 மாதங்களில் இப்போ இந்த ராசி மேஷம் அப்படின்னு எடுத்துப்போம், இல்லை சிம்மம், இல்லை கடகம், கன்னி, கும்பம், எந்த ராசியான இருக்கட்டும், அதுக்கு எந்த லக்னங்கள்லாம் நீங்கள் சேர்ந்து காம்போவில் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த 5 மாதங்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். டீட்டெயிலாக பாருங்கள். அப்புறம் இந்த லக்கி டேட்ஸு ஃபார் எவ்ரி மந்த்து ப்ளஸ் சந்திராசிரம டேட்ஸ்லாம் கேட்டு நிறைய மெசேஜ் போட்டிங்க. இதை லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் கொடுத்துட்றோம், அதில் பார்த்துங்க. இப்போ நம்ம இந்த ராசி லக்னம் காம்போ 2024 பேலன்ஸ் இருக்கிற 5 மாதங்களுக்குள்ளான பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். மீனராசி. 7 சனி துவங்கினதுலேருந்தே நிறைய பேருக்கு 7 சனி விரயம், செலவு, அலைச்சல், மன உளைச்சல் அப்படி இப்படின்னு போட்டு ஒரு குழப்பம். அப்புறம் ஃபஸ்ட் ரவுண்டா, செகண்ட் ரவுண்டா, தேர்ட் ரவுண்ட், அதுவே நிறைய பேருக்கு சந்தேகம். ஏன்னா ஜனன காலத்தையே சந்திரன் பக்கத்துலேயே சனி இருந்திருக்கும். ஒரு 2.5 வருஷம் 7 சனி நடத்திட்டு இப்போ செகண்ட் ரவுண்ட் வந்திருக்கான, வயசு வெறும் 30 ஆகுது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் நான் சொல்கிற பதில் புரிஞ்சுங்க. மீனம் சனி போட்டு தாக்குதல் அதிகமாக இருக்குமான்னு பார்க்கணும். முதல்ல மீனராசி ஓரளவுக்கு மிதமாக தான் இருக்கும். மீனத்தை சனி எப்படி கெடுக்குது அப்படின்றத ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் காலச்சக்கரத்துக்கே 12வது ராசி மீனம். காலச்சக்கரத்துக்கே 12வது ராசியாக இருக்கிற அந்த மீனத்தில் போய் சனி வரும்பொழுது மனிதர்களுக்கு அலைச்சலும் மன உளைச்சலும் அதிகமாகும். அவ்வளோதான், மீனத்தை அப்படி தான் படுத்தும். ஸோ ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துல திடீர்னு நகர விடும், வேலையை திடீர்னு மாற்றி விட்டுரும், ஊரை திடீர்னு மாற்றி விடும், திடீர்னு ஒரு அலைச்சல் அதிகரிக்கும். மனசு ஒரு இடத்துல நிற்காது, என்ன பண்ணுறதுனே புரியாது, ஒரு குழப்பம், இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம். திருமண வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு 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 நடுக்கம். ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு தடுமாற்றம், ஃபேமிலி லைஃப்பை கரெக்டாக கொண்டு போயிட முடியுமான்னு ஒரு சிலருக்கு பயம், ஒரு சிலருக்கு எல்லாம் சரியாக தான் போதா, சில பேர் கல்யாணமே பண்ணிக்கிறதுல கூட பார்த்திங்கன்னா ஒரு பயம், இது கரெக்டாக வருமா கரெக்டாக வராதா, அந்த ஒரு குழப்பம். இந்த மாதிரி ஒரு மனதளவில் உள்ள போராட்டம் தான் அதுதான் சனி பண்ணிகிட்ருக்கு. இது எல்லா மீனராசிக்கும் நடக்குமானா நடக்காது. அது சுற்று 1, 2, 3 பிரியும். அதை விட மெயினாக லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு ஜாதகம் எப்படி இருக்குது, தசாபுத்தி என்ன இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் மீனராசி. ஸோ மீனத்தில் நீங்கள் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஏதாவது நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம். அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் தசைகள் என்ன நடக்குது, சுக்கிர தசையை கடக்காமல் போக முடியாது. அந்த சுக்கிரன் மீனத்துக்கு அதிர்ஷ்டம் கிடையாது, பட் ஆனால் மீனத்தை தான் உச்சம் அடைகிறார். பொதுவாக மீனராசியோ இல்லை மீன லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு சுக்கிர தசை நடக்கும்போது குறைஞ்சபட்ச சுகபோகத்தை சுக்கிரன் கொடுத்துரும். அது நல்லதில் போய் முடிக்குதோ கெட்டத்தில் போய் முடிக்குதோ தெரியாது, ஆனால் சுகபோகத்தை கொடுக்கும். கொடுத்து அதுக்கப்புறம் அது கெடுக்குதா நன்மையை தருதான்றது அவங்கவுங்க சுய லக்னத்தை பொறுத்து தான். ஸோ மீனராசி உங்களுக்கு என்னென்ன லக்னங்கள்லாம் ஃபேவராக இருக்குன்றதை நம்ம முதல்ல ஒரு செக்லிஸ்ட் எடுப்போம். மேஷ லக்னமாக பிறந்து மீனராசியாக இருந்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் 2024 இந்த 5 மாதங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. செலவு இருந்தாலும் வரவு இருக்குது, ஒரு அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் இருக்குது, ஆதாயத்தோட அலைச்சல், செலவோட வரவு, இந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுத்துரும். ரிஷப லக்னமாக இருந்தாலும் கொடுக்கும், மிதுன லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, செலவு இருந்தாலும் நல்ல செலவு, வீடு வாங்குறீங்க, சூப்பர் செலவு, வீடு கட்டுறீங்க, வாகனம் வாங்குறீங்க, சொத்துக்கள் சேர்க்குறீங்க, ஆபரணங்கள் சேர்க்குறீங்க, பசங்களை படிக்க வைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி பலன்களை அது கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் கன்னி லக்னம் மீனராசி அப்படியே 7 to 7 அந்த காம்பினேஷனும் கிளிக் பண்ணிட்டோம். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை, இப்போ கல்யாண ஏற்பாடு டக்கு அரசல் புரசலாக நடக்கும். திடீர் கல்யாணம், திடீர் கடன் வாங்க, திடீர்னு கல்யாணத்தை முடிப்பீங்க, வேக வேகமாக நடக்கும். அதே மாதிரி நீங்கள் விருச்சிக லக்னமாக இருந்து மீனராசியாக இருந்தாலும் கூட நிறைய விஷயங்கள் தடைப்பட்டு இருந்தால் அப்படி கடைசியாக ஓகே நடந்தது அப்படின்ற மாதிரி பலனை கொடுத்துரும். அப்போ மற்ற லக்னங்களுக்கெல்லாம் அந்த யோகங்கள் பெருசாக கொடுக்கறதில்ல. ஏன்னா நீங்கள் உதாரணத்துக்கு மீன லக்னமாக இருக்கலாம், கும்பம், மகரம், தனுசு, துலாம், கடகம், சிம்மம், இந்த லக்னங்கள்லாம் அந்த அதிர்ஷ்டத்தை பெருசாக கொடுக்கறதில்ல. அதுக்காக நடக்காதுன்னு கிடையாது. தசாபுத்தி அதிகம் மீறி வலுவாக இருந்தால் நல்ல தசைங்க. எனக்கு சுக்கிர தசை லக்னம் துலாம், எனக்கு சுக்கிர தசை லக்னம் சிம்மம், ஆனால் சுக்கிரன் நல்லா இருக்க ஸ்கோர் பண்ணிட்டார், அப்போ ரிசல்ட்டு கொடுக்கும். நம்ம என்ன தசா புத்தி அதை பேஸ் பண்ணி தான் அந்த பலனை கொடுக்க போகுது. அதில் மீனராசியாக இருக்கவங்களுக்கு பொதுவாக என்னுடைய கருத்தை நான் சொல்கிறது, நிறைய புலம்பல், நிறைய வருத்தம், இதுக்கெல்லாம் பதில் என்ன அப்படின்னா மீனத்தில் ஒரு ப்ளஸ் இருக்குது. உங்கள் ப்ளஸ்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
ஒரு விஷயம் நடக்கலைன்னா அடுத்த விஷயத்தை டக்குன்னு ஷிஃப்ட் பண்ணுற ஒரு குணம் வந்து மீனத்துக்கு உண்டு. ஸோ ஜம்ப் அடிக்கிறதுக்கு அந்த புத்தி வந்து தயாராகிடும். ஸோ ஒன்று சரி வரலையா அதை போட்டு சரி வரணும் போராடுறதுக்கு பதிலாக டக்குன்னு நீங்கள் வந்து அடுத்ததுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ். நம்பர் 1. நம்பர் 2, இப்போ உள்ள இந்த விரய சனியை நீங்கள் ஏன் சுப விரயமாக அதை மாற்றிக்கக்கூடாது? அப்போ அதை நல்ல விதமாக நல்ல செலவுகளாக மனசார படிக்க வைக்கிறீங்களா? ஹோம் எஜுகேஷன் லோன், இல்லை ஹோம் லோன், இல்லை வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் லோன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு லோன்ஸில் உங்களை என்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த விரயம் வந்து ஒரு பக்கம் லோனாக போகுது, அது ஒரு பக்கம் பொருளாக கன்வெர்ட் ஆகுது. 2 வகையில். ஆனால் பெரிய லெவலில் உங்களை அளவுக்கு மீறி போக வேண்டாம். 3வது, ராகு ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்குது, கேது 7th ஹவுஸில், குரு 3ல். ஸோ குடும்பம், கல்யாணம், ரிலேஷன்ஷிப்பில் அப்படி இப்படி ஒரு மாதிரி ஒரு பண்ணலாமா, கல்யாணம் பண்ணலாமா, இன்னொன்று பண்ண வாழ்க்கையை வந்து அப்படி அனுசரிச்சுக்கலாமா, இல்லை கோவப்படணுமானே புரியாத சூழ்நிலை. அமைதி தான் ஒரே ஒரு பதில். ஸோ அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். அடுத்தது இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் எப்போ தான் வரும், ஒரு வேகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் எப்போ தான் நம்ம அடைய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு இது டைம் இல்லை, அதுக்கு இது சரியான நேரம் இல்லை. அதுக்கு கொஞ்சம் காத்திருக்கணும், முயற்சி இன்னும் அதிகரிக்க தான் அந்த பலன் கிடைக்கும். ஸோ ஓவராலாக மீனமுக்கு நான் சொல்கிற பதில் என்னென்னா, உங்களுடைய ராசி மீனமாக இருக்கலாம், உங்கள் தசாபுத்தி என்ன, உங்கள் லக்னம் என்ன, அதோட ரீட் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட ஹாரோஸ்கோப் இருந்தால் ரீட் பண்ணி பாருங்கள். இல்லைனா lifehoroscope.in இந்த சைட்டில் போய் ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி ஒரு கிளியராக டீட்டெயிலாக அது என்னன்றதை கனெக்ட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் முடிவெடுங்க. அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக மாறும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்த இந்த பலன் வந்து ஒரு பொது பலன் தான். ஒரு பொது பலன் நிறைய பேர் ஏன் அந்த பொது பலன்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பொது பலன் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாரும் அவங்கவுங்க ஹாரோஸ்கோப்பை போய் டெய்லி கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எல்லாரும் அவங்கவுங்க ஹாரோஸ்கோப்பை டீட்டெயிலாக பார்த்து ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு பொது பலன் என்பது ஒரு அவுட்லைனை கொடுத்துடலாம். நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. உங்கள் ராசியை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, உங்கள் லக்னம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ முதல்ல மைண்டில் ரைட் அண்ட் லெஃப்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இதான் ரைட், இதான் லெஃப்ட்டு. ராசி உங்களுடைய விதி, உங்களுடைய ஜனனம், உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய ஆத்மா. லக்னம் அப்போ அந்த ராசி லக்னம் காம்போவில் வந்து நீங்கள் வந்து உங்கள் விதி ப்ளஸ் உங்களுடைய மனசு, உங்களுடைய ஆசை, உங்களுடைய எண்ணம், உங்கள் சரீரம் உங்கள் உடல், இது ரெண்டுத்தையும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா பலன். அந்த தசா பலன் வந்து நீங்கள் நடந்துக்கிற அந்த வாழ்வியல் முறை தான் அந்த தசா பலன். அது 3மே கரெக்டாக லிங்க் ஆகிடுச்சுன்னா சுய ஜாதகமும் நல்லா பேஸு, சரியான பேஸுப்பா. சில பேர் சொல்கிறோம் இல்லையா, பை பர்த்லேயே அவன் வந்து சூப்பர், அவன் பர்த்லேயே அந்த பெண் வந்து ஒரு தகுதியான பெண், ஆற்றல், ஒரு புத்தி கூர்மை, ஷார்ப் பிரெயின், ரொம்ப நல்ல ஆட்டிடியூட் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் வரும்போது தான் ரிசல்ட்டை கொடுத்துரும். ரிசல்ட்டே எப்படி ஒருத்தர் கொடுக்கும்? நீங்கள் வேணால் ஜெயிக்கிறவங்களையும் தோக்குறவங்களையும் ஒரு வித்தியாசப்படுத்தி பாருங்கள். ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு 10 விஷயம் எக்ஸ்ட்ராடரியாக பொருந்திடும். அவங்க அறிவு, அவங்க ஆற்றல், அவங்க புரிதல், அவங்க எண்ணம், அவங்களோட குறிக்கோள், அவங்களோட முயற்சி, அவங்களோட பக்தி, அவங்களோட பணிவு, அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்டிடியூட் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவங்க அதுக்கப்புறம் அது எப்படி எடுத்துகிட்டு முன்னாடி போகிறாங்க, அந்த தடங்களை எப்படி உடைக்கிறாங்க, அதை மைண்டில் எப்படி அவங்க ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, இதுதான் பேஸ் பண்ணி வெற்றியாளர் வந்துடுறாங்க. அப்போ தோல்வி ஒரு மாதிரி தோண்டு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபெட்டப் ஆகுறது, வெக்ஸ் ஆகிறது, நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, முடியாதுன்னு நினைக்கிறது. ஸோ அஸ்ட்ராலஜிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இருக்குது. தெர் ஆர் பாசிட்டிவ் பிளானட்ஸ், தெர் ஆர் நெகட்டிவ் பிளானட்ஸ். பாசிட்டிவ் பிளானட்ஸ் வந்து உங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணிடும் பாசிட்டிவாக. எல்லாருக்கும் கஷ்ட காலம் வரதான் செய்யும். அதை எப்படி நம்ம கடக்கணுன்றது தான் முக்கியம். ஸோ நெகட்டிவ் பிளானட்டோட ஃபோர்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோமா, இல்லை பாசிட்டிவ் பிளானட்ஸோட எனர்ஜியை நம்ம எடுத்துக்க போகிறோமா, ரெண்டுத்துக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த பொது பலனில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஏற்கனவே கிளியராக சொல்லிவிட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். உங்களுடைய ராசி என்பது உங்களுடைய மனசு, ஆசை, ஆர்வம், உடல். உங்களுடைய லக்னம் என்பது உங்களுடைய விதி. விதிப்படி உங்களுடைய சூழலை எப்படி கொண்டு போக போகுது, என்ன நீங்கள் பெற போகிறீங்க, என்ன நீங்கள் அடைய போகிறீங்க. உங்களுடைய தசா புக்தி என்பது உங்களுக்கு பிறவி எடுத்த ராசியிலிருந்து, நட்சத்திரத்திலிருந்து, உங்களுடைய லக்னத்துக்கு அடிப்படையில் வரக்கூடிய விதிகளிலிருந்து அந்த தசா புக்தி ஒரு நல்ல வாழ்க்கையுடைய அமைப்பை கொண்டு போக போதா, இல்லை கடினமான சூழ்நிலையை கொடுக்க போதா, அதுதான் தசா புக்தி. இதை விட எல்லாத்தோட மெயின் இந்த பர்த் சார்ட். சில பேர் சொல்லுவாங்க, நான் இது வரைக்கும் ஹாரோஸ்கோப்பே பார்த்ததில்ல, நான் நல்லா இருக்கேன். கரெக்டு தான். அவங்க பிறவிலேயே ரொம்ப நல்ல ஜாதக அமைப்போட, நல்ல கிரக அமைப்போட பிறந்திருக்கலாம், இல்லை அவங்க அறியாமல் கூட இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு அந்த ஃபார்ச்சூன், அந்த ஒரு பாசிட்டிவ் வேலை செய்யுது. ஸோ lifehoroscope.in இதில் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர வீடியோவும் ரொம்ப தெளிவாக 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு டீட்டெயிலாக கொஞ்சம் நல்ல அனலைசிஸ்லாம் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஒரு கோத்ரூ பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் உங்கள் நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க, என்னென்ன வயசில் ஒரு பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்கேன்.
வாஸ்து வீடு வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, ஃப்ளாட் வாங்க போகிறீங்க, செகண்ட் வீடு வாங்க போகிறீங்க, அது வாஸ்துவும் கொடுத்துருக்கேன், நியூமராலஜி கொடுத்துருக்கோம். மேரேஜ் மேட்சிங் மெயினாக அந்த கல்யாணம் பண்ணுறவங்களுக்குலாம் என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், சரியாக வரலாம், வேறு பண்ணலாம். ஒரு கார் வாங்குகிறோம், லக்கு இல்லை, வேறு மாற்றிக்கலாம். ஒரு வீடு போகிறோம், சரியாக பிடிக்கல, இல்லை சரியாலாம் விற்றுட்டு வேறு வாங்கலாம், இல்லை வாடகை வீடாக தான் வாடகை வீடை மாற்றிக்கலாம். பட் இந்த கல்யாணம் அப்படிங்கிறதும் நீ உடனே சொல்வீங்க, கல்யாணம் கூட சரி வரலாம், அடுத்து மாற்றி பண்ணிக்கலாம். கரெக்டு தான். பட் ரிலேஷன்ஷிப்னு வரும்போதே உங்களுக்கு வந்து எமோஷ்னலாக ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆகிடுவீங்க. அதனால் ஒரு உறவை, ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அம்மா அப்பாவை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம கூட பிறக்கிற சகோதரர் நம்ம தேர்வு செய்ய முடியாது, வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து நமக்கு பிறக்கிற குழந்தைகளோட நம்ம கையில் இல்லை, அது கடவுளுடைய அருள். பட் வாழ்க்கை துணை என்பது உங்களுக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் விதியை உருவாக்கணும்னு பாதி எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் தான் வரும் எல்லாமே. அதை நீங்கள் எவ்வளோ தூரம் டைம் எடுத்து பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி கம்பேட்டிபிலிட்டியை செக் பண்ணி ஹாரோஸ்கோப் கம்பேட்டிபிலிட்டி பார்த்தா எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும்னு கிடையாது. ஹாரோஸ்கோப் கம்பேட்டிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட் லெவல் க்ரைட்டீரியா. சுத்தமாக பொருந்தாததுக்கு பொருந்தலையான்றதை ஒரு செக் பண்ணிக்கிறீங்க. பட் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த யோகங்களோடு நீங்கள் பிறந்திருந்தால் தான் அதை அனுபவித்து வாழ்கிற குடுப்பணியோடு இருப்பீங்க. அதையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்துக்கணும். வெறும் ஹாரோஸ்கோப் மேட்சிங் பார்த்தோம், சரியாக வரல, மேட்சிங்கே பார்க்கல, நல்லா இருக்குது, இதெல்லாம் ஒரு ஜென்ரல் விஷயந்தான். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு சூட்சமான விஷயம் அடங்கி இருக்கு இல்லையா, அதெல்லாம் தரோவாக பார்த்து நீங்கள் முடிவு எடுங்க. அண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்கி டேட்ஸ் நிறைய பேர் மெசேஜ் போட்டிங்க, பார்த்தேன். ஏன் அதில் கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லிடுறேன். அதோடைய வியூவர்ஸும் குறைவு, ப்ளஸ் அது நிறைய பேர் நீங்கள் மெயிலும் போட்டாங்க, லக்கி டேட்ஸ் ஷேர் பண்ணாதீங்க, எங்களுக்கு அது வந்து அன்வான்ட் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை கட் பண்ணிட்டோம். ப்ளஸ் அந்த சந்திராசிரமம் டேஸ் ரெண்டுமே லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் நம்ம பண்ணுறோம், அதில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் அண்டு மெயில்ஸ் மூலிமா தான் நாங்கள் பெட்டராக அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.